இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்ட்டாக தக்காளி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்பவும் ஒரே மாதிரி பூரி செய்யாமல் தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 3 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை கோதுமை மாவில் சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நமக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நல்ல கெட்டியான மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாவு நம்ம ஊற வைக்க தேவையில்லைங்க, நம்ம பூரின்றதால நம்ம உடனுக்குடனே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா ரவை மைதா எதுவுமே சேர்க்கல, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போது ஒவ்வொரு பூரியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்து இந்த பூரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.